இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகன் கிட்ட போயிட்டு மிஸ்டர் 360 யாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய இந்தியாலே ஒரு மிஸ்டர் 360 இருக்கிறாரு. அவர் தான் சூரியகுமார் யாதவ். யாரு இந்த சூரியகுமார் யாதவ்? வாங்க பார்க்கலாம். நான் உங்க வரதராஜா. வெல்கம் டு our சேனல் விஸ்டம் வைப்ஸ். நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 14th செப்டம்பர் 1990ல மும்பையில் மகாராஷ்டிராவில் சூரியகுமார் யாதவ் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறகுறாரு. மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பா கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவார், வேலை பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வருவார். அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. வீடு வந்து வாடகை வீடாக தான் இருக்கும். வீட்டுக்குள்ள பண கஷ்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன பண கஷ்டம் இருந்தாலும் மனசுக்குள்ள நிறைய சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளை ஒரு மிகப்பெரிய ஆளாக உருவாக்கணும் அப்படின்ற அப்பாவுடைய கனவும் அம்மாவோட கனவும் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் சூரியகுமார் யாதவும் வளர்றாரு. இவரு வீடும் சின்னது, இவர் இருக்கிற ரோடு ஸ்ட்ரீட்டுமே ரொம்ப சின்னது. இவருடைய ரோடு ஸ்ட்ரீட் வந்து ஒரே நேரோவா தான் இருக்குமா. அங்க ஒரு 2 ஸ்போர்ட் தான் விளையாட முடியும். ஒன்னு பேட்மிண்டன், இன்னொன்னு கிரிக்கெட். சின்ன வயசுல இருந்தே சூரியகுமார் யாதவுக்கு 2 ஸ்போர்ட்லயுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. குறிப்பா பேட்மிண்டனை விட கிரிக்கெட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இப்படி எல்லாம் இருந்தாலுமே 5 வயசுல அவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல தான் அவருடைய வாழ்க்கையை ஷேப் பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். 5 வயசு பையன் சின்னதா கீழே போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல இருக்கிற பசங்க கூட போய் விளையாட ஆரம்பிக்கும் போது அங்க கல்லி கிரிக்கெட்ல ஒரு ரூல் இருந்திருக்குங்க. பேட் யாருடையதோ அவங்களுக்கு தான் பேட்டிங் அப்படின்ற ஒரு ரூல். அந்த ஒரு ரூலுக்காக இவரை வந்து பேட்டிங்கே கொடுக்காம 4 மணி நேரம் அந்த வெயில்ல செருப்பு கூட போடாம நிக்க வச்சிருக்காங்க. சரி, ஃபைனலா எனக்கு கடைசியா எனக்கு ஒரு பந்தாவது ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில இந்த 5 வயசு குழந்தை அந்த சுட சுட ரோட்ல வந்து நின்றுகிட்டு இருந்திருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் இவருக்கு அங்க பேட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த அவருடைய அப்பா அடுத்த நாளே நான் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி உனக்கு ஒரு பேட்டை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போய் பேட்டை வாங்கி கொடுத்தாராம். சின்ன வயசுல இருந்தே அந்த பேட்டை இவரு அவருடைய தலைமாட்டிலே வச்சுக்கிட்டு தூங்கிட்டு வரான். அந்த அளவுக்கு கிரிக்கெட் அவர் லவ் பண்ணியிருக்காரு. ஆனா ஈக்குவலா பேட்மிண்டனையும் அவர் லவ் பண்ணியிருக்காரு. 10 வயசு இப்படி வரும்போது அவங்க அப்பா இவர்கிட்ட கேட்டிருக்காரு, தம்பி இங்க பாரு, நம்ம கிட்ட நிறைய காசெல்லாம் கிடையாது, நம்ம ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் குடும்பம் தான். நீ 2 விஷயத்திலையும் ரொம்ப சூப்பரா விளையாடுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நீ எடுக்க முடியும். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு உண்டான காசு மட்டும் தான் என்னால கட்ட முடியும்னு சொல்லியிருக்காரு. சூரியகுமார் யாதவ் நல்லா யோசிச்சுட்டு நான் கிரிக்கெட்டே விளையாடுறப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவரை சூப்பரான ஒரு கிரிக்கெட் அகாடமியில எடுத்துட்டு போய் சேர்த்து விட்டுருக்காரு. அப்ப இவருக்கு வயசு வெறும் 10 தான். 10 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் சூப்பரா அந்த இடத்துல வந்து கிரிக்கெட் விளையாடி இருக்காரு. எல்லா பசங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்தது, ஃபோக்கஸ். அதே மாதிரி டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. எல்லா பசங்களும் 1 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா இவர் பிராக்டிஸுக்கு அப்புறம் கூட 1 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுவாராம். இந்த ஒரு விஷயத்த அங்க இருக்கிற கோச் காமத் வந்து பாக்குறாரு. அவரு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி இந்த பையன் ஒரு ஸ்பெஷலான ஒரு டேலண்ட். இதே கிரிக்கெட் அகாடமியில இருந்து இவன் கோச்சிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இவனால அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவரே ஸ்பான்சர் பண்ணி திலீப் வெங்சாக்கர் சாருடைய கிரிக்கெட் அகாடமியில சேர்த்து விடுறாரு. அங்க இருந்து இவருடைய கிரிக்கெட் பயணம் துவங்குது. திலீப் வெங்சாக்கர் சாருமே இவரை வந்து பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப சூப்பரா விளையாடுறேன்னு சொல்லி அவரு பர்சனலா சூரியகுமார் யாதவ வந்து கோச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்துதான் இவருடைய சக்சஸ் ரூட் ஆரம்பிக்குது. மும்பை அப்படின்ற ஒரு பயங்கர காம்படிட்டிவ் ஒரு இடத்துல தன்னந்தனியா இவர் வந்து அப்படியே கீழே இருந்து மேல வர ஆரம்பிக்கிறாரு. இவருடைய ஏஜ் குரூப் கிரிக்கெட் எல்லாத்தையும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அண்டர் 10 விளையாட ஆரம்பிக்கிறாரு, அண்டர் 12 விளையாட ஆரம்பிக்கிறாரு, அண்டர் 14, அண்டர் 16 இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி இவருக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் ராகுல் டிராவிட். ஆனா அவர் ஃபேமஸ் ஆனது டிஃபென்ஸ், ஆனா இவர் ஃபேமஸ் ஆனது இவருடைய 360 பேட்டிங் தான். சும்மா எப்படி இருந்தாலும் இவருடைய லேப் ஷாட்டும் சரி இவருடைய ஸ்கூப் ஷாட்டும் சரி வேற லெவல் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பயங்கரமா ஆட ஆரம்பிச்ச உடனே மும்பைக்காக இவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூமே பண்றாரு. 2010ல விஜய் ஹசாரே டிராஃபில மும்பைக்காக ஒரு டெபியூ பண்றாரு. அந்த டெபியூ டிராஃபிலயுமே ரொம்ப சூப்பரா கலக்குறாரு. இவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரஞ்சி டிராஃபி டெபியூ எப்போ பண்றாருன்னா 2011ல தான் பண்றாரு. டெபியூ பண்ண மேட்சே இவர் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டையர் மும்பை டீமுக்குமே கட்டாரு. மும்பை டீம் அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்பரான ஒரு 50 ரன்ஸ் யாராவது அடிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்தது. அந்த மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் களமிறங்கி 73 ரன் அடிச்சு மும்பை பேட்ஸ்மேனே வந்து திரும்பி பார்க்க வைக்கிறாரு. ஒரு அளவுக்கு மெச்சூர்டான ஒரு இன்னிங்ஸ் இந்த சின்ன பையன் விளையாடுறான்ப்பா அப்படின்ற
ஒரு பேர் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னங்க, மும்பைன்ட்டோம், ரஞ்சி டிராஃபின்ட்டோம், விஜய் ஹசாரே டிராஃபின்ட்டோம், அதுக்கப்புறம் சையத் முஸ்டாக் அலி டோர்னமெண்ட், அதுலயும் வந்து சூப்பரா கலக்குறாரு. அதுக்கப்புறம் டைரக்டா இவருடைய டிக்கெட் IPL தான். 2012ல மும்பை இந்தியன்ஸ் சூரியகுமார் யாதவ பேஸ் பிரைஸ் 10 லட்சம் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. ஏலத்துக்கு எடுத்த உடனே அவ்வளவு பெரிய சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து சச்சினை பார்க்க மாட்டோமா, சின்ன வயசுல இருந்து டிராவிட பார்க்க மாட்டோமா, சின்ன வயசுல இருந்து ஒரு மிகப்பெரிய பிளேயர்ஸ், இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், போலார்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோமான்னு சொல்லி ஆசையா வளர்ந்துகிட்டு இருந்த சூரியகுமார் யாதவுக்கு முதல் முறையா மும்பை இந்தியன்ஸ் கேம்புக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த இடத்துல சச்சின் இருக்காரு, அந்த இடத்துல போலார்டு இருக்காரு, அந்த இடத்துல ரோஹித் சர்மா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அப்படியே கை காலெல்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிக்குது. நடுங்க ஆரம்பிச்சு எப்படிடா இந்த பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் போய் பேசுறது, இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயர்ஸ் கூட எல்லாம் போய் ஃபீல்டுல விளையாடணும் அப்படின்னு நினைச்சாலே எனக்கு அப்படியே டர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஃபைனலா 2012ல இவரு நினைச்ச மாதிரி இவருக்கு எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கப்படலை. ஏன்னு கேட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அப்பவுமே ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அந்த ஸ்டார் ஸ்டட்டட் லைனப்ல சூரியகுமார் யாதவுக்கு உனக்கு டீம்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓரத்துல உட்கார வைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இவர் என்ன கத்துக்கிட்டாருன்னா, அந்த இடத்துல சச்சின் கிட்ட இருந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான கேம் பிளான் எப்படி பண்ணணும், ஒரு பெர்ஃபெக்ட்டான டெடிகேட்டட் பிராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கத்துக்கிறாரு. இருக்கிற எல்லா பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு விஷயத்தை வந்து கத்துக்கிறாரு. 2012 and 2013ல வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக தான் விளையாடி இருக்காரு. ஆனா மும்பை இந்தியன்ஸ் எந்த ஒரு மேட்ச்லயும் விளையாட வைக்காம 2013 சீசன்ல இவரை டீம்ல இருந்து வெளியேற்றுறாங்க. 2014ல KKR ஒரு என்டையர் புது டீமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ KKR ஏலத்தில் எடுக்கிறாங்க. 2014ல இருந்து 2017 வரைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட தான் இவருடைய பயணம் தொடர்ந்துச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸ் எல்லாம் ஆடி இருந்தாரு. குறிப்பா 2014லே ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் எல்லாமே விளையாடி இருப்பாரு. ஆனா இந்த உலகமே, இந்த என்டையர் உலகமே திரும்பி பார்த்த ஒரு இன்னிங்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக 2015ல ஒரு மேட்ச் நடக்குதுங்க. அந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா சும்மா பொலன்னு பொழந்திருப்பாரு, 98 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஆனா அந்த ஒரு இன்னிங்ஸே ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் விளையாடுவாரு. வெறும் 24 பந்துகள்ல 54 ரன் அடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 6 சிக்ஸ் அடிச்சு அப்படியே எல்லாமே ஷாக் ஆயிடுவாங்க. இந்த பையனை நம்ம 2 வருஷமா நம்மளுடைய டீம்ல வச்சுக்கிட்டு இருந்தோமே, ஆனா 2 வருஷமா இந்த பையனுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கொடுக்காம இவனை அனுப்பி வச்சுட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் முதல் முறையா மும்பையோட கேம்ப்ல அவங்க பாக்குறாங்க. சோ ஃபைனலா மும்பை இந்தியன்ஸ் உடைய செலக்டர்ஸ் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, அடுத்து சூரியகுமார் யாதவ் ஆக்ஷனுக்கு வந்தா கண்டிப்பா இவரை விட்டே கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஃபைனலாக 2018 ஆப்ஷன்ஸ்ல சூரியகுமாரோடைய பேர் வருது. அந்த இடத்த மும்பை இந்தியன்ஸ் விட்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இவரை 3.2 கோடி ரூபாய்க்கு வந்து ஏலம் எடுக்கிறாங்க. அவங்களுடைய காசு கண்டிப்பா வர்த் அப்படின்ற மாதிரி 2018 சீசன்லயும் ஒரு சூப்பரா கலக்கி இருப்பாரு. குறிப்பா 2019 சீசன் மும்பை வந்து சாம்பியன்ஸா இருந்தாங்க. மும்பை சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு காரணமா சூரியகுமார் யாதவ் இருந்தாரு. 16 மேட்ச்ல கிட்டத்தட்ட 424 ரன்ஸ் அடிச்சு மும்பை இந்தியன்ஸ் கப்பு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான காரணமா சூரியகுமார் யாதவ் இருந்தாரு. இவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் யோசிக்கணும் அப்படின்னா, சின்ன வயசுலயே அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாருங்க. நான் இந்த விஷயத்தை தான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு டிசிஷன். அந்த டிசிஷனுக்காக அவர் பயங்கரமா ஹார்டா ஒர்க் பண்ணாரு, பயங்கரமா வந்து ஃபோக்கஸ் பண்ணாரு. அதன் மூலியமா அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய வெற்றிகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், எனக்கு வந்து இது கிடைக்கல, எனக்கு வந்து அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர ஒரு கோலின் மேல ஃபோக்கஸ் வச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% ஆஃப் த பீப்புள் ஒரு கோலின் மேல ஃபோக்கஸே வைக்கிறது இல்லை. நம்ம இவருடைய வாழ்க்கையை பார்த்து அந்த கோலின் மேல ஃபோக்கஸ் வச்சு நம்மளுடைய டெடிகேஷன் அதுல கொடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான பர்சனா உருவாகலாம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சூரியகுமார் யாதவ். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி, சூரியகுமார் யாதவோட லைஃப்ல இருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அதே மாதிரி நான் வேற ஏதாவது பிளேயர்ஸை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பிளேயர்ஸ் உடைய பயோகிராஃபிஸ் நான் போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.